ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார்டன் வீடியோ. ஏற்கனவே கார்டன் வீடியோ போட்டிருந்தேன். என்ன உரம் கொடுத்தா எப்படி பூக்கள் அதிகமாக பூக்கும், துளிர் அதிகமாக வைக்கும், மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு நம்ம ஒரு உரம் கொடுத்துருந்தோம். அது என்னன்னா அந்த மாவோட புளிச்ச மாவு தண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு செடியை பார்க்கவே இல்லை. வாங்க செடி எப்படி இருக்கு, துளிர் துளிர் எப்படி வச்சிருக்கு, மொட்டுலாம் எப்படி வந்திருக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? வாங்க போய் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்களே, இது ரெட் ரோஸு. நம்ம போன டைம் பாருங்க, வெறும் இது மட்டும் தான் கொடுத்தோம். அரிசி தண்ணி மட்டும் தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே டீ தூள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அரிசி மாவு தண்ணி புளிச்ச வச்சு நல்லா புளிக்க வச்சு அந்த தண்ணி கொடுத்தோம். நம்ம பாருங்க எப்படி பாருங்க துளிர் வச்சிருக்கு பாருங்க. சூப்பராக வச்சிருக்கு பாருங்க. துளிர் நல்லா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே துளிர் வச்சிருக்கு, இங்கே வச்சிருக்கு, இங்கே பாருங்க, இங்கே இருக்கு, இங்கே பாருங்க, இங்கேயும் நல்லா வச்சு இப்போதான் துளிர் வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இது ரெட் ரோஸ் செடி. அடுத்ததான் நம்ம பார்க்கறது இது டபுள் ரோஸ். ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கலந்தது. இதில் துளிர் எப்படி இருக்கு பாருங்க. இது புதுசாக நாங்கள் வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் அந்த துளிர் தான் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க துளிர். இங்கேருந்து இது இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. செடி நல்லா துளிர் சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே கூட இன்னொரு துளிர் வேற வச்சிருக்கு பாருங்க. நல்ல செடி பாருங்கள், நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே சூப்பராக ரோஜா பூ நிறைய பூக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது பிங்க் கலர் ரோஸு பாருங்கள். நல்லாவே தெரியுது. இது நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது. இதில் பாருங்கள் துளிர் பாருங்கள். உங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே வச்சிருக்கு, துளிர் வச்சிருக்கு. இதே பாருங்க, இது பாருங்க, இது புது துளிர் தான் பாருங்க. மொட்டு வச்சிருக்கு பாருங்க. இதில் நல்லா தெரியுதா பாருங்க. இதுதான் பாருங்க, இதுதான் மொட்டு வச்சிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க மொட்டு. சும்மா முட்டைத்தோல் நாங்கள் முட்டை ஆம்லேட் போட்டு நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை திரும்ப அப்படியே உடச்சி விட்டேன் நான். இதெல்லாம் வாழைப்பழத்தோல் சருகு. சரிங்களா? இதெல்லாம் வாழைப்பழத்தோல் சருகு. ஏற்கனவே டீ தூள் போட்டதான் அப்படி இருக்கு. அடுத்ததாக இதை பாருங்க. இது எல்லோ ரோஸ் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக பாருங்க. இது துளிர் உடனே பாருங்க. மொட்டு எத்தனை மொட்டு வச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே மொட்டுக்கள் தான் பாருங்க. சூப்பராக பாருங்க. 1 2 3 மொட்டு இதில் வச்சிருக்கு. துளிரை விட பார்த்தீங்கன்னா நேராக டைரெக்டாக துளிர் வராமல் மொட்டுக்கள் தான் அதிகமாக வச்சிருக்கு. இதில் பாருங்க, இங்கே இருக்கு துளிர். சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல துளிர் வந்திருக்கு. 4 ரோஜா பூ செல்லியுமே நல்ல துளிர் வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. முதல் வாரம் நம்ம டீ தூள் கொடுத்தோம். அடுத்த வாரம் அரிசி மாவு புளிச்ச தண்ணி கொடுத்தோம். இது பாருங்க செவ்வந்தி நான் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஏதோ குட்டி குட்டியாக மொட்டு வச்சிருக்கு. இது 2வது தடவை பூத்துருக்கு பூவு. நானே இதை பறிக்கவே இல்லை. இது பாருங்க, இதான் குட்டி ரோஸ். இந்த மல்லிகைப்பூலாம் கலந்து கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க மொட்டு எப்படி வச்சிருக்கு பாருங்க. துளிர் இது புது துளிர். இது புது துளிர். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 3 4 5 மொட்டு வச்சிருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது துளசி செடி நாங்கள் சாமிக்கு போடுறது. இன்னொரு ரோஜாப்பூ செடி பாருங்க. இது நாங்கள் போன வருஷம் வாங்கிட்டு வந்தது. எல்லா செடியுமே காஞ்சி போச்சு, நான் ஒழுங்காக பராமரிக்காம. இப்போ பாருங்க, அதை நான் வேற பாட்டில் மாற்றி நாங்கள் வச்சிருக்கோம். துளிர் வச்சிருக்கு பாருங்க. சூப்பராக துளிர் வச்சிருக்கு பாருங்க. இப்போதான் அது வருது. வருமானு தெரியல, ஆனால் துளிர் இப்போ தான் வச்சிருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பாருங்க, இது செவ்வந்தி பூ. நாங்கள் இதுக்கு அதிகமாக எதுவும் கொடுக்கறதில்ல. ரோஜா பூக்கு ஏதோ கொடுக்கறது, அதை தண்ணி அப்படியே இதில் கொடுப்போம். நல்லா பூத்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே. இது எல்லாமே சாமிக்கு தான் நாங்கள் பறித்து வைப்போம். பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. இது மல்லிகைப்பூ. இது சீசன் கிடையாதுல, என்ன பூக்களை. இது சீசன் கிடையாது. அப்படியே இதுவும் நாங்கள் பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். சூப்பராக வரும், நல்லா வரும். இது கற்றாழை பாருங்க. கற்றாழை தொட்டியில் தான் வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், நிறைய இருக்குது. சரி வாங்க, இன்னைக்கு நான் நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ரோஜா பூச்செடியில்
எப்பொழுதுமே நம்ம வந்து செடி வைக்கும்போது வந்து வாரம் வாரம் வந்து நம்ம வந்து கிளறி விடணும், சரிங்களா? இப்போ வந்து வயல்லாம் பார்த்தீங்கன்னா களை வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி செடியை வந்து இப்படி கிளறி விடணும். இப்படி கிளறி விடும்போது செடிக்கு வந்து காத்தோட்டம் கிடைக்கும். காத்தோட்டம் கிடைக்கும் போது செடி வந்து நல்லா வந்து சூப்பராக வளர ஆரம்பிக்கும். லேசாக கிளறி விடணும். நீங்கள் பாட்டுக்கு அதிகமாக கிளறிடக்கூடாது. எல்லா செடியும் நம்ம கிளறி விடுவோம். அதிகமாக கிளறிடக்கூடாது. நீங்கள் வேர் பார்த்து கரெக்டாக பார்த்து கிளறணும், சரிங்களா? நிறைய இந்த கட்டியெல்லாம் உடையவே இல்லை. சும்மா நான் ஏற்கனவே கிளறி விட்டேன், போன வாரமே கிளறி விட்டேன். அதான் கொஞ்சம் பாருங்கள், இந்தமாரி மண் வந்து பொலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து செடி வந்து நல்லா காத்தோட்டமாக இருந்து நல்லா சூப்பராக வந்து வளர ஆரம்பிக்கும். இது நானே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏதாவது கொஞ்சம் இதுவாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் உரம் கொடுக்கணும். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள் கிளறதுக்கு. வேர் பார்த்து கிளறணும். இப்படியெல்லாம் கிளறி விட்டுணும். இது வந்து அப்போ தான் வந்து இல்லைன்னா செம்மண் வந்து நல்லா இறுகி போயிடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே இதுமாரி கிளறி விடணும். இதில் கொஞ்சம் மண் எடுக்கணும், ஏன்னா மண் அதிகமாக இருக்குது. செமந்தி செடியில் மண் அதிகமாக இருக்குது. இது குட்டி ரோஸு, ஏற்கனவே சின்ன பாட்டில் வச்சுருக்கோம். அதனால் பார்த்து பொறுமையாக கிளறணும். தேங்காய் நார் வச்சு செடியை வச்சாவே எப்போவுமே வந்து காத்தோட்டம் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக மாதிரி வைக்கக்கூடாது. அவங்க இங்கே ஒரு ரோஜா பூ செடி இருக்குது, இதையும் கிளறி விடுவோம். வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. துளிர் வச்சிருக்கு. சும்மா லேசாக மட்டும் கிளறி விடணும், அதிகமாக கிளறக்கூடாது. இது செவ்வந்தி செடி. ஏன்னா நம்ம தொட்டியில் வச்சுருக்கதால வந்து காத்தோட்டம் கிடைக்காது. அதனால் நம்ம அடிக்கடி இதுமாரி கிளறி விடணும், சரிங்களா? கிளறி விட்டாச்சு. வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து அரிசி கழுவுன தண்ணி. வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு புளிச்ச தண்ணி ஊற்றணும். இது வந்து அரிசி கழுவுன தண்ணி. இந்த தண்ணியை வந்து ஒரு பங்கு எடுத்து அதுக்கு வந்து 3 பங்கு வந்து கலக்கணும், சரிங்களா? நான் வந்து முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம உரம் தண்ணி கொடுக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். காலை நேரத்தில் இல்லைன்னா வந்து சாயந்தர நேரத்தில் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ வாங்க இதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வருவோம். கம்மியாக தான் கொடுக்கணும். தண்ணி அதிகமாக ஒழுறு வச்சுக்காதீங்க. எனக்கு அதற்கு உரம் எல்லாம் போயிடும், சத்தெல்லாம் கீழே இறங்கிடும். நான் சொன்ன டிப்ஸ் அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக வந்துடும் செடி. எல்லா செடிகளுக்குமே இந்த செடியை தரலாம். எல்லா செடிக்கும் கொடுத்தாச்சு நண்பர்களே. எல்லா செடிக்கும் இப்போ கொடுத்த உரம் தண்ணி கொடுத்தாச்சு, சரிங்களா? அடுத்த வாரம் நம்ம வந்து வேறு ஒரு தண்ணி கொடுப்போம். அதையும் நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. எவ்வளோ அழகாக துளிர் வச்சு செடியெல்லாம் சூப்பராக நல்லா வந்து மொட்டுக்கள்லாம் நிறைய வச்சுருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செடி வந்து சூப்பராக வந்து வளர்ந்து நல்லா வந்து நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்க ஆரம்பிச்சிரும், சரிங்களா? வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அடுத்த நல்ல ஒரு வீடியோட வருகிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன உரம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நான் சொன்னது மாதிரி கரெக்டாக அதே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக வந்து பூக்கள் நல்லா சூப்பராக பூக்கும், சரிங்களா? ஓகே நண்பர்களே, பாய் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் நண்பர்களே.